வணக்கம். கீழின் சித்த வைத்தியர் ஜே மன்சூர். இப்போ நம்ம இப்போ அற்புதமான ஒரு படைப்பான டப்பு சிறப்பு, அதாவது யூட்ரஸுக்காக ஒரு சிறப்பு தயார் பண்ணுறோம். அந்த டப்பு சிறப்புன்னு ஒரு சிறப்பு தயார் பண்ணுறோம். அந்த சிறப்புக்கு என்னென்ன மெட்டீரியல் செய்கிறதுன்னு சொல்லி அதோட நோயோட தன்மைக்காக செய்கிறத இப்போ உங்களுக்கு விரிவாக சொல்லுவேன். அதாவது மாதோட பிரச்சனைகள், அதாவது ஒழுங்கற்ற மாதோடாய், அதிக இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், கருப்பை பலகீனம், கருப்பை நீர்க்கட்டிகள், கருக்குழாய் அடைப்பு, அப்புறம் வெள்ளைப்படுதல், துர்நாற்றம், ஹார்மோன் சமநிலைப்படுத்தல் மற்றும் அனைத்து நோய்களுக்கும் மாசமாக குளிக்கிற நின்றா கூட அதுக்கப்புறமும் சாப்பிட்ற மாதிரி இந்த மருந்து தயார் பண்ணுறோம். அதோட சேர்மானத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அசோகப்பட்டை, லோத்திரப்பட்டை, சதாவரி, தண்ணி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க, சதாவரி, கடுக்கா, நெல்லிக்காய், பால் நெல்லி, தாண்டிக்காய், சுக்கு, மிளகு, கருஞ்சீரகம், சதக்குப்பை, குமரி, சோற்றுக்கற்றாழை, குமரி, வாழைப்பூல இந்த பூ மட்டும்தான் போடுவாங்க மெடிசன்ல. அதாவது கஷாயத்துக்கு இந்த பூ மட்டும்தான் போடுவான் எடுத்துட்டு. கோரைக்கிழங்கு, மலை நன்னாரி, மரமஞ்சள், பரங்கி சக்கை, மஞ்சிஷ்டா, அதிமதுரம், வசம்பு. 21 மூலிகை பற்றி சொன்னேன். இப்போ காசுற வீடியோ உங்களுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன். வணக்கம். டப்பு சிறப்பு காய்ச்சல் மூலிகை பொருள் ஒவ்வொன்றா சொல்றேன். 21 ஐட்டத்துக்கு முத அசோகப்பட்டை போடுறாங்க. அசோகப்பட்டை கொடுங்க, அசோகப்பட்டை போடுங்க. அசோகப்பட்டை யூடியூப் நீங்க காய்ச்சல் வீடியோ இது. லோத்திரப்பட்டை, சதாவரி, மிளகு, சதக்குப்பை, சுக்கு, அரிசி திப்பிலி, கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கோரைக்கிழங்கு, மலை நன்னாரி, கருஞ்சீரகம், மரமஞ்சள், அதிமதுரம், பரங்கி சக்கை, வசம்பு,
மஞ்சிஷ்டா, பூவாத்தூர் மஞ்சிஷ்டா, வாழைப்பூ பார்த்தீங்கன்னா சோத்துக்கு சோறு எடுத்து அந்த உள்ள இருக்க சோறு மட்டும் எடுத்து அப்புறமா அதை வந்து மறுபடியும் சேர்ப்போம். கடைசியாக ப்ராசஸ் பண்ணி வெங்காயம் சேர்ப்போம். இப்போ இதே மாதிரி 4 அண்டாலுமே அதுக்கான அளவு சம அளவு போட்டு நம்ம 21 மூலிகை சேர்த்து நம்ம இதை காய்ச்சினோம். இது ஒரு டீட்டெயில் வீடியோ மேலே நான் சொல்றேன். நான் வணக்கம். வணக்கம். கீலின் ட்ரெஸ் சித்தா ஆயுர்வேத கம்பெனிலேருந்து சித்த வைத்தியர் ஜே மன்சூர். நான் உங்களுக்கு வந்து ஒரு புது ப்ராடக்ட், அதாவது அற்புதமான ஒரு டப்பு பனாகன்னு சொல்லி நம்ம தயார் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸுக்காக தயார் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா இது ஒழுங்கற்ற மாதவிடாய், அதிக மாதவிடாய், இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், பிசிஓடி, கருப்பை பலவீனம், கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், கருக்குழாய் பிரச்சனைகள், ஹார்மோன் சமநிலை மற்றும் கருத்தரிப்பு குறைவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி பண்ணுறதுக்காக இந்த சிறப்பு பண்ணுறோம். அனைத்து நோய்க்குமே, அதாவது லேடிஸ் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை அனைத்து வியாதிக்குமே, அது பெண்கள் சம்மந்தப்பட்ட அத்தனைக்குமே பைப்ராய்டு கட்டி, அதாவது பிசிஓடி, அதாவது உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த இரத்தப்போக்கு அதிகமாகிறது, எல்லாத்துக்குமே ஒரே மருந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் சேரும் சரக்குகள் பார்த்தீங்கன்னா அசோகப்பட்டை, லோத்திரப்பட்டை, சதாவரி, சதக்குப்பை, கருஞ்சீரகம், வசம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், கோரைக்கிழங்கு, நன்னாரி, அதிமதுரம், மரமஞ்சள், வசம்பு, பரங்கி சக்கை, மஞ்சிஷ்டா, வாழைப்பூ, வெங்காரம், மொத்தம் 21 ஐட்டம் அதில் சேர்க்குறோம். இந்த 21 ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அதாவது யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிக்கும், கர்ப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிக்கும் ஒரே மருந்தா. அனைத்து வியாதிக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது மாதவிடைய பிரச்சனை சேர்த்தேன், அதிக ரத்தப்போக்கு தான் சேர்த்தேன், ஒழுங்கற்ற மாதவிடான்னு சேர்த்தேன், நீர்க்கட்டி இருந்தாலும் சேர்த்தேன், அவங்களுக்கு அதாவது பிசிஓடி சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே இப்போ கர்ப்பம் தரிக்கல, அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை, அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு பார்த்தீங்களா, அனைத்துக்குமே ஒரே மாதிரி தான் தயார் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுற காலத்துலேருந்து அவங்களுடைய மெனப்பாஸ் நின்றாலும் மறுபடியும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து இந்த சோத்துக்கத்தால இந்த அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குமரின்னு சொல்லுவாங்க. சோத்துக்கத்தால இருக்கிறனால அந்த வளர்ச்சிதை வந்து தடுக்கும், உடம்புடைய அந்த இந்த உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டி அவங்களுடைய ஹார்மோனை சமபணி பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால தான் இப்போ தொடர்ந்து எடுத்துக்க சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து மென்சஸ் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதம் குளிப்பாங்க, 3 மாதம் குளிக்க மாட்டாங்க, அப்படின்னு நம்மள நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க மாதவிடாய பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற நம்ம வந்து சாப்பாடு விதிமுறை தான் இது காரணம். மெயின் காரணம் வந்து சாப்பாடு முறை நம்மளுடைய மன அழுத்தம். அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா பிரச்சனையுமே அப்படியே தலையெல்லாம் மாறிடுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் கிளினிக்கில் வரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுத்துது சார். அதே அதிகப்படுத்தும் போது அதோட துர்நாற்றம் வருது சார். அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு பசித்தன்மை குறையுது, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. அதனால வந்து ஹீமோகுளோபின் குறையுது, அவங்க அந்த யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது. இப்போ ஒரு பிரச்சனை எப்படி போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் குளிக்க முடியல சார், 1 மாதம் தான் 2 மாதம் வரமாட்டு சார் அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை அதான் irregular menses. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வரையில வலி இருக்கும், வலி அவங்களுக்கு உயிர் போகிற மாதிரி வலி இருக்கும், அதெல்லாம் இது எல்லாமே கேட்கும். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு அதை பற்றி ஒவ்வொரு மருந்தும் என்னென்ன வேலை செய்யுன்றதை கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அசோகப்பட்டை பார்த்தீங்கன்னா அதிக மாதவிடாயும் சரி பண்ணும், மாதவிடாயினால வர்ற வலியும் கேட்கும், கருப்பையை பழகினோம், பைப்ராடு கட்டிய ஆரம்ப நிலையில அது சரி பண்ணக்கூடிய அசோகப்பட்டைக்கு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லோத்திரப்பட்டை வந்து வெள்ளைப்படுறதுனால துர்நாற்றம் பார்த்தீங்களா, அதனால அது ரத்த கசிவு இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லா சரி பண்ணக்கூடியது லோத்திரப்பட்டைக்கு உண்டு. சதாவரி பார்த்தீங்கன்னா பிசிஓடி, மலட்டுத்தன்மை, மெனப்பாஸ் ஒழுங்கற்ற மாதவிடாய் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது சதாவரி. கார்பன் இன்பேலன்ஸும் பண்ணி கொடுக்கும் சதாவரி. குமரி பார்த்தீங்கன்னா அதாவது கொலாஜன் குறையுது, முதிரை வயதில் வந்து இந்த கொலாஜன் குறைய கூட வாய்ப்பு வரமுடியல, அவங்களுக்கு என்ன ரொம்ப டயர்ட் ஆவாங்க, அதையும் சரி பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அலர்ச்சியை குறைக்கும், கருப்பை ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு குமரிக்கு உண்டு. சதகு பார்த்தீங்கன்னா செரிமானம், அப்புறம் வாயு, மாதவிடாயினால வர்ற வலி எல்லாத்தையுமே குறையக்கூடிய தன்மை வந்து சதகுப்பைக்கு உண்டு. கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து இருக்கலே அபூர்வமான மருந்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கருப்பை சம்பந்தப்பட்ட நோயையும் கேட்க எல்லாத்துக்கும் இன்சுலின் சுரக்க வச்சு அவங்க உடம்பு வந்து சமநிலை கொண்டாடக்கூடிய தன்மை வந்து கருஞ்சீரகத்துக்கு உண்டு. சுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும், அலர்ச்சியை குறைக்கும், செரிமான குறைபாட பக்கம். மிளகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த மெடிசனுடைய வேலையை அந்த குடல் அதாவது உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு உறிஞ்சுற தன்மையை கொடுக்கும். ஏன்னா இந்த மெடிசன் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி என்ன வேலை செய்யும் கேட்டிங்கன்னா உடம்புல அந்த மருந்து அனைத்தையுமே இந்த மருந்து வேலை செய்யறதுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கேட்வால் மாதிரி அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி வந்து ஒரு கேட்வால் மாதிரி இந்த மருந்து அனைத்தையுமே உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரி அந்த வலியை ஒத்து கொடுக்குறது திப்பிலி, அதாவது திரிகடு சொன்ன சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த வேலையை சுக்கு, மிளகு, திப்பிலி செய்யும். இப்போ கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிபலா. கடுக்கான கழிவுகளை வந்து அதை உடம்புல நச்சு கழிவுகளை புறத்தையும் வெளியேற்றும். நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா குறையுது, அவங்க உடம்பு அதனால வந்து நிறைய பலவீனமாகும். அது நெல்லிக்காய் இருக்கும்ல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை சரி பண்ணி கொடுத்து அவங்க உடம்ப சமநிலை கொண்டாந்து கொடுக்கும். தாண்டிக்காய் என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து நுண்ணுயிர்கள் அதாவது உடம்புல இருக்க நுண்ணுயிர்கள் வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை தாண்டிக்கணும். அதுக்கு திரிபலா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா நச்சுக்களையும் கேட்கக்கூடிய திரிபலா. கோரைக்கிழங்கு என்ன பண்ணுங்கன்னா உடம்புல வந்து கல்லீரலை சமநிலைப்படுத்தி கொடுக்கும், உடம்புல வர்ற வலியில கேட்கும். மெயினாக வந்து இப்போ அந்த மெனப்பாஸ் நேரம் மற்ற நேரத்தில் எல்லாத்துக்குமே அந்த கோரைக்கிழங்கு வந்து அபூர்வமான மருந்து. இப்போ நிறைய மருந்துல கோரைக்கிழங்கு சேரும்.
அந்த கோரைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு கூட கேட்கும். அது மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயத்த கோரைக்கிழங்கு செஞ்சு கொடுக்கும். இப்போ நம்ம மலை நன்னாரி என்ன பார்த்தோம்னா ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்கும், உடல் வெப்பத்தை குறைக்கும், மற்றபடி நச்சுகளை உடம்புல இருக்க வெளியே கொண்டாடும். அதிமரம் என்ன பார்த்தீங்கன்னா அதிமரம் வந்து உள் சுவரில் அதாவது இந்த கருப்பைக்கு மேலே வந்து ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மன அழுத்தத்தினால வர்ற பிரச்சனையை வந்து அங்கே இருக்க சுரக்கிற நீர் தான், அதனால மன அழுத்தம் வரும் லேடிஸ்களுக்கு. அந்த அதிமரம் போய் அந்த மன அழுத்தத்தை சரி பண்ணக்கூடிய, உடம்புல எதிர்த்து கொடுக்கக்கூடிய, உடம்பு சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே வந்து அதிமரம் வந்து அபூர்வமான மருந்து. எல்லா வேலையும் அது அந்த வேலையை நல்லா செய்யும். மரமஞ்சள் பார்த்தீங்கன்னா மரமஞ்சள் வந்து யூட்ரஸில் ஏற்படுற உடம்புல இருக்க எந்த வீக்கத்தையும் குறைக்கும், யூட்ரஸில் ஏற்பட அலர்ஜியை குறைக்கும், இன்சுலினை சுரக்க வச்சு உடம்பை சமநிலைப்படுத்தக்கூடிய மரமஞ்சள். இப்போ பார்த்தீங்கன்னா வசம்பு வந்து உங்களுக்கு நரம்பு அமைதியை கொடுக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும். பார்த்தீங்கன்னா பரங்கி சக்கம் வந்து உடம்புல அதாவது அலர்ஜியை குறையக்கூடியது, யூட்ரஸை உங்களுக்கு பலப்படுத்தக்கூடியது பரங்கி சக்கம். அதாவது மஞ்சிஸ்டா வந்து அபூர்வமான மூலிகை. மஞ்சிஸ்டா வந்து உடம்ப ரத்த சுத்திகரிப்பும் யூஸ் பண்ணும், வேலை செய்யும், உடம்புல இருக்க நச்சு கழிவுகளை வெளியேற்றும், யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய தன்மை மஞ்சிஸ்டாவுக்கு உண்டு. வாழைப்பூ இருக்கலையே அபூர்வமான மருந்து. நம்ம அன்றாட வாழ்க்கையில வாழைப்பூ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, அந்த மாதிரி வாழை பிஞ்சு, அதாவது வாழையிலே வந்து வாழைக்காயை கட்டி வாழை பிஞ்சு, இந்த மாதிரி நம்ம வந்து வாழையை வந்து நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணோம். எல்லாம் வாழைப்பூ வந்து யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட அதிக ரத்தப்போக்கு, அதாவது உடம்புல எதிர்ப்பு சக்தி, அபூர்வமான மருந்து. நம்ம அன்றாட வாழைப்பூ நிறைய வந்து நம்ம சமையல சேர்த்துக்கணும். தொகுப்புத்தன்மை வந்து இந்த யூட்ரஸுக்கு அருமையான, அதாவது அதோடைய அருமருந்தா கூட சொல்லலாம். அப்போ இதில் நம்ம வாழைப்பூ சேர்க்கிறோம். வெங்காயம் எதுக்கு சேர்க்கிறோம் சொன்னா யூட்ரஸில் இருக்க தொற்றை குறைக்கிறதுக்காக நம்ம வெங்காயம் சேர்க்கிறோம். நிறைய வந்து அன்று வந்து 16 மற்றும் பெருவாழ் வாழ்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க. இப்போ நம்ம இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ அதுக்கே வழி இல்லாம அளவுக்கு இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெஸ்டிபியூரி நிறைய தொடங்க அளவுக்கு அவங்களுடைய எல்லா மாற்றமும் கருச்சுவை மாற்றம் நிறைய ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ வந்து முன்னோர்கள் அன்னைக்கு எதுவுமே இல்லை. அன்னைக்கு எல்லாம் அந்த பயன்படுத்துகிற மூலிகையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த 21 மூலிகையினால சாப்பிட்றதுனால என்ன பயன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கற்ற மாதவிடாய் சரியாகும், மாசமாட்டம் கரெக்டாக குடிக்கிறாம தான் குளிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு பீஸ்டோரி, அதாவது கர்ப்பை நீர் கட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது சரியாகும். கர்ப்பை சினை கட்டி இருக்கு பார்த்தீங்களா, பைப்ரால் கட்டி உருவாகுது பார்த்தீங்களா, பைப்ரால் கட்டி ரிமூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய, அதாவது வெள்ளைப்படுதல்னால பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும், அது சரியாகும். அதாவது உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும், கருமுட்டை உற்பத்தியாகாமல் இருக்கும். இந்த மருந்து சாப்பிட்றனால அந்த பிரச்சனை சரியாகும். அதனால வந்து இந்த மருந்துகளோட வந்து நம்ம வந்து நிறைய மருந்துகள் நம்ம வந்து நிறைய மருந்து சேர்த்து நல்லா ஏகப்பட்டவருக்கு நல்லா சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வர்றாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்து ஹெச்பி லெவல் குறையாங்கல்ல, சாப்பாடு பசி இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே வந்து நாங்கள் லிவர் இந்த டானிக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு முன்னாடி 20 ml கொடுப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் கொடுத்து தான் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் கொடுக்க நிலவேம்பு, கரிசலாங்கண்ணி, கீழநெல்லி, கோரைக்கிழங்கு, ஆமணு, கடுவணி. லிவர் நல்லா வேலை செஞ்சாலே யூட்ரஸ் நல்லா வேலை செய்ய வைக்கும். அவங்களுக்கு இது 2 சாப்பாடு முன்னாடி கொடுத்துட்டு சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டாக இருக்கும், வெள்ளைப்படுதல் இருக்கும், அவங்களுக்கு துருநாற்றம் இருக்கும், 2வது இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன செய்வோம், இந்த சந்தனா சிறப்பு கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா பாடி கூல் பண்ணி கொடுக்கும். இது சாப்பிட்ட பிறகு அவங்க செரிமானம் ஆகி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், இது கொடுத்துருவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படின்னு என்ன செய்வோம், பெரட்டோன் அயன் சிறப்பு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லாமே இந்த 3 சிறப்பு இருக்கும். அயன் சிறப்பு மட்டும் கூடி சீக்கிரம் வந்து இதையும் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஏன்னா இதில் வந்து சில பார்த்தீங்கன்னா கடுக்காய், உலர்ந்த திராட்சைப்பழம், லிக்விட் குளுக்கோஸ், நிறைய ஐட்டம், கருவேப்பிலை, நிறைய ஐட்டம் அதை சேருது. கரிசலாங்கண்ணி, கீழநெல்லி, கடுக்காய் நெல்லிக்காய், தாண்டிக்காய், நிறைய ஐட்டம், அசுவந்தா, சதாவரி, இது ஒரு 18 ஐட்டம் இதில் சேருது. அடுத்து வரமுல நீங்கள் இந்த வீடியோவில் வரமுல இதுவும் நான் சேர்த்து கொடுப்போம். இப்போ கொடுக்கும் என்ன ஆகுது, அவங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேயே நல்ல மாற்றம் அடையும். தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெள்ளைப்படுதல்ன்றது சாதாரண விஷயம். முதல்ல அந்த காலத்தில் அவங்களுக்கு உடலோட ஸ்ட்ரென்த்துனால சரி பரவாயில்ல சரியாயிருன்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுறதுனால ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஹெச்பி லெவலு குறையுது. 2வது பார்த்தீங்கன்னா உடம்பு சூடாகிட்டே இருக்கும், அவங்களுக்கு யூரின் டேக்கில் இன்ஃபெக்ஷன் ஆகும்.
அது ஒரு காரணம். ரெண்டாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி கொட்டும், சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் டென்ஷனில் இருப்பாங்க, அதிகமான கோவப்படுவாங்க. ஏன் அது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு அதாவது வயசான பாட்டியோட தன்மை அவங்க உடம்பு சூழ்நிலை வெள்ளை பண்ணாத நீர்த்து போய் அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அதே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா அதனால் துர்நாற்றமே வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படு நோய் வந்து வெட்டச்சூடு பார்க்கணும்னா அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு வெள்ளைப்படு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் கொள்ளும் கூட அவருக்கு கூட அந்த ஹீட்டை தாக்கக்கூடிய விஷயம் நடக்கூடிய விஷயம் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த முடி கொடு சார், பசி எடுக்கலை சார், நல்லா தூக்கம் இல்லை சார் அப்படின்னு கேட்டால் நான் எடுத்த முதல் கேள்வி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்பேன். மெனப்பாஸ் கரெக்டாக மாதம் கரெக்டாக குளிக்கிறீங்களான்னு கேட்பேன். குளிக்கிறேன் சார் சொல்லுவாங்க. சில பேர் இல்லை சார் 2 மாதம் கரெக்டாக குளிக்கிறேன், 40 நாளைக்கு கரெக்டாக குளிக்கிறேன், கரெக்டான டைம் வரலன்னு கேட்டால் அடுத்த கேள்வி எனக்கு வெள்ளைப்படுதான்னு கேட்பேன். ஆமாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த்து குறைஞ்சிடும். பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் குறைன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கூட்டிகிட்டே போவாங்க. அவள் வெயிட்டு கூட்டிகிட்டே போகிறாங்கன்னா அவங்களுடைய லெவல் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்து நடக்கும். ஒன்று வெயிட்டு கூடும், இல்லாட்டி வெயிட்டே இல்லாமல் ஆகிடுவாங்க. அப்போ சாப்பாடு பசி குறையும், அப்போ அவங்களுக்கு தூக்கம் குறையும். படுத்திருப்பாங்க ஆனால் அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க, ஆழ்ந்த தூக்கம் கிடையாது. காலைல எழுந்துச்சு வேலை பார்க்கணும்னாலே அவங்களுக்கு உசிரே போகும். இப்போ நார்மலாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்வாங்க. இந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க மாட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்க பசங்களாம் இருக்குன்னு வச்சுங்களேன், கூப்பிட்டு வேலை சொன்னால் கூட அவங்க அப்படியே தக்காத்திட்டே இருப்பாங்க, எப்போ தான் டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் கரெக்டாக வந்து குளிக்கிறதுக்கு அதாவது நார்மலாக ஒரு நாள் 2 நாள் படுறது கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிகமான ரத்தப்போக்கு பார்த்தீங்களா, இப்போ அதிகமாக டென்ஷனாக ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளைப்படுறதுக்கு நாங்கள் என்ன கொடுப்போம் மருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லாங் லீவ் அது கொடுப்போம், இந்த சந்தனா சிறப்பு கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டப்பு சிறப்பு கொடுப்போம். டப்பு சிறப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க பசி இல்லையா பைட்டேஷன் கொடுத்துருவோம். அவங்களுக்கு பசி இல்லை அப்படின்னா பைட்டேஷன் கொடுப்போம். மாதம் சீரகம், சோம்பு, புதினா, ஏலக்காய், வாயு விலங்கம், கரிஞ்சீரகம், மாதமெல்லாம் அதிகமாக. அப்போ அவங்களுக்கு என்ன இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி சதாவரி கேப்சல், பரங்கிப்பட்ட கேப்சல் சாப்பிட்டப்போ என்ன செய்வோம், ரொம்ப அவங்க ஹெல்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ பைட்டார்னு ஒரு கேப்சல் போடுறோம். அது வந்து உடம்பு அதை வந்து பிறண்ட சிராசத்தை போகிறோம். அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அசோகப்பட்ட ஏதாவது ஒரு மருந்து கொடுப்போம். சேர்த்துக்கணும்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 நாள் நல்ல சேர்த்துருக்கு. அப்படியே ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னா சுத்தமாக கிளியர் பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிக ரத்தப்போக்கு எப்படின்னு கேட்டால் 15 நாளைக்கு கூட வரும். அவங்களுக்கு டென்ஷன் ஆனால் ஓப்பன் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, அதிக ரத்தப்போக்கு போகும்போது அவங்களுக்கு உடம்புல ஹெச்பி லெவலே ரொம்ப மைனஸாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு என்ன செய்யும், இதே மாதிரி இந்த சிறப்புலாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன செய்வோம், சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த பரங்கிப்பட்ட மாசிக்காய் கொடுப்போம். மாசிக்காய் தோப்புத்தன்மை இருக்கனால அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த குன்மகுருன்னு ஒரு கேப்சல் கொடுப்போம். அந்த அல்சரையும் கேட்கும், பிளட்டு பைட்டோசிட்னு போகிறோம். காசிக்கட்டி, மாசிக்காய், கடுக்காய், காவிக்கல், படிகார வெங்காயம். உங்களுக்கு எந்த உடம்புல நீங்கள் எங்கே ரத்தம் இருந்தாலும் அது சரி பண்ணணும். பயிற்சிக்காக அதையும் கொடுப்போம். சாப்பிட்டவரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒதியம்பட்ட கேப்சலு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் ஒரு அதிகபட்சம் 1 மாதத்துலேயே நல்லா நார்மல் கொண்டாந்துடும். சில பார்த்தீங்கன்னா கருப்பை எடுக்கணுன்ற லெவலில் இருப்பாங்க, அதெல்லாம் நார்மல் கொண்டாந்துடும். அந்த மாதிரி இருக்க கேஸ்லாம் நிறைய கேஸுக்கு வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாசிக்கெல்லாம் தோப்புத்தன்மையாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் குளிப்பாங்க, கருமண்ட வளர்ச்சியே இருக்காது. அப்போ அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப அதாவது ஒரு உஷ்ணமான உடம்பாகவே இருக்கும். உஷ்ணம் இருந்தாலே நாங்கள் அவங்களுக்கு வந்து அந்த கருமண்ட வளர்ச்சி நார்மலான முறையில் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த சிறப்பு கொடுத்துட்டு இதான் கொடுக்கும்போல அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் கருமண்ட வளர்ச்சி வரும். மாதம் கரெக்டாக குளிப்பாங்க. இப்போ மாதம் கரெக்டாக குளிக்கணும். இப்போ இந்த மாதம் 28ஆம் அடுத்த மாதம் 26ஆம் இல்லை 24ஆம் வருவோம். அப்போ குளிக்க முடியாங்க. குளிச்சாங்கன்னாத்தான் அந்த அதாவது தலை குளிச்சிருந்து 10ஆவது நாள்லேருந்து 14ஆம் நாள்லேருந்து இந்த 21ஆம் நாளுக்குள்ளே தாம்பத்தியம் கொண்டாத்து அவங்களுக்கு வந்து கற்பம் தரிக்கும். அப்போ அந்த கருமுட்டை வளர்ச்சி 12ஆவது 14ஆம் வெடிக்கும். அப்போ இவங்க போய் அந்த தாம்பத்தியம் ஒரு நாள் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு வந்து மாதம் கரெக்டாக குளிக்கல, 2 மாதம் கரெக்டாக குளித்தா எப்படி கரெக்டாக உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தாம்பத்தியம் பண்ணாலும் பிரயோஜனமாக போயிடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மன அழுத்தத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இது வந்து மருந்து மட்டும் இல்லை, இந்த மருந்து போய் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து நோயும் கேட்கும், மன அழுத்தத்தை கேட்கும். அவங்க உடம்பவே சரி பண்ணி கொடுக்க மருந்து இந்த மருந்து. குழந்தைன்றது ஒரு ஏதாவது ஒரு ஊரில் ஒரு ஆள் 2 ஆளுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இதே நிறையா வந்துருச்சு. அது காரணமே வந்து நம்ம சாப்பாடு விதிமுறை, அதாவது நம்மளுடைய இயலாமை, 2வது
நேரம் விட்டு சாப்பிட்றது, நேரங்காலம் இல்லாமல் வந்து தூங்குறது எல்லாமே மாற்றமாக கொண்டாந்தாங்க. அந்த மாற்றத்துக்கு அதாவது காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்ல. இப்போ என்னன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா மருந்து மூலிகையினால் செய்யப்பட்ட மருந்துகளை மூலிகையினால் அவங்க வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வீட்டுகளில் 5 பேர் 7 பேர் 10 பேர், அதாவது 5 பேருக்கு மேலே தான் எந்த குடும்பத்திலும் இருந்திருக்கு. இன்றைக்கி ஒரு ஆளுக்கே அவங்களுடைய ஹார்மோன் சமநிலை இல்லாமல் அவங்களுக்கு பல பிரச்சனைகளே வருது. இந்த மருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க உடம்பு ரீதியாக சரி பண்ணி கொடுப்போம். எப்படின்னு கேட்டால் லிவர் நல்ல வேலை செய்ய கொடுப்போம், கிட்னி நல்ல வேலை செய்ய கொடுப்போம், யூட்ரஸ் நல்ல வேலை செய்ய கொடுப்போம், மன அழுத்தத்தை சரி பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு கவுன்சிலிங் மெயினாக இந்த மருந்து போய் இது வேலை செய்யும், இந்த மருந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லேடிஸுக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுத்துட்டு, ஜென்ஸுக்கு அவங்களுக்கு யூட்ரஸுக்கு அதாவது அவங்களுக்கு ஜென்ஸுக்கு என்ன காமனாக பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா விந்து கெட்டித்தனம் இல்லாதனால நிறைய பிரச்சனை வருது. அதனால் ஜென்ஸுக்கும் நாங்கள் எங்களுக்கு நிறைய மருந்து தயார் பண்ணுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு இதில் அப்லோட் ஆகும். அந்த பார்த்திங்கன்னா கீலிண்டர் சித்தா ஆயுர்வேதா கிளினிக்னு போட்டு பார்த்தீங்கன்னா, கீலிண்டர்ஸ்னு விழுப்புரம் போட்டிங்கன்னா யூடியூப்பில் எல்லா மருந்துமே ஒவ்வொரு மருந்து தயார் பண்ணுற பற்றி அதை நான் சொல்லியிருப்போம். ஜென்ஸுக்கு தனியாக நாங்கள் ஒரு 23 ஒரு பவுடர் போடுறோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ குழந்தை இல்லாமல் 5 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் எது இருந்தாலும் சேர்த்தேன் அவங்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்க உடம்ப சமநிலையை கொடுப்போம். எதில் குறைவு இருக்கா, வாதம் தான் கபம் அந்த 3மே சமநிலையை கொண்டாடுற மாதிரி மெடிசன் கொடுத்துட்டு, அடுத்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துல மாதிரி அந்த மருந்தில் கொடுத்து சமநிலைப்படுத்த ஒரு 3 to 6 மாதம் அவன் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸோட அவ்வளோ சந்தோஷத்தில் போகிறாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற மருந்து என்ன தயார் பண்ணுறோம், என்ன மருந்து கொடுக்குறோம், அது என்ன வேலை செய்யும் எல்லாமே அவங்களுக்கு இப்போ வந்தவன எதுவுமே 10,000 கொடுக்கிடுவான். ஒரு மருந்து என்ன வேலை எல்லாருமே குழந்தைலாம் கேசுனா இது மாதிரி கேதுனா நிறைய பணம் வாங்குமான்னு அந்தளவு கிடையாது. சாதாரண முறையில் இந்த மருந்து 300 500 ml 200 பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். பார்த்தீங்கன்னா 500 ml காலைல 20 இல்லை காலைல 15 15 நாளைக்கு வரும் இந்த மருந்து. இப்போ இந்த கூட்டு மருந்து 4 மருந்து கொடுக்கணும்னு ஆயிரம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் மருந்துலேயே அதிகபட்சம் 1000 2000 ரூபா வரும். அவங்களுக்கு வெள்ளைப்படுத்துறது ஒரு மண்டலம் பார்த்தாங்கன்னா அவங்க நல்ல மாற்றானீங்க. அதிகபட்சம் 2 மணி நேரம் எடுத்தாங்கன்னா உடம்பே சமநிலை கொண்டு வந்துடும். அதனால இந்த மருந்துகள் போனால் அனைத்துமே முறையான சுத்தி முறையை பார்த்துருப்பீங்க. முறையாக அதாவது நம்ம லைசன்ஸ் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். எந்த மருந்துக்குமே லைசன்ஸ் இல்லாமல் பண்ண கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம கீழிண்டர் செஞ்சு சித்தா ஆயுர்வேதா கம்பெனியில் 12/23 பார்த்தீங்கன்னா நான் எல்லா மருந்துக்கும் லைசன்ஸ் எடுத்து முறையான சுத்தி முறை இது எங்கள் கிளினிக்கில் எல்லாம் ட்ரையல் பண்ணி எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ இதோ கிட்டத்தட்ட 2009 லைசன்ஸ் கிட்டத்தட்ட 16 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி இணையதளத்தை கொடுத்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரது நோக்கத்தில் தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன மருந்து சேர்க்குறோம், என்ன அது யூஸ் ஆகும், இதனால் என்ன பயன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்லியிருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து பேரும் என்ன இந்த கருப்பை சம்மந்தப்பட்டது குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு அனைத்து நோய்க்குமே உதிரப்போக்கு அதிகமாக இருந்தாலும் சேர்த்தேன், உதிரம் வராமல் இருந்தாலும் சேர்த்தேன், அவங்க இலக்கல் மென்சஸ் மாதவிட கோளாறு இருக்கா, மாதவிடனால வலி வர்றது அனைத்துக்கும் ஒரே மருந்து டப்பனாகா பெண்களுக்காக சேஃபாக தயார் பண்ணி பண்ற மருந்து இது. பெண்கள் அனைத்து பெண்களுமே அதாவது மெனப்பாஸ் வந்த காலத்துல இருந்து அவங்க மெனப்பாஸ் முடிஞ்சாலும் கண்டினியூ பண்ண ஒரே மருந்து இந்த மருந்து தான். இந்த மருந்து தேவைப்பட்ட துணை மருந்து கொடுப்போம். இந்த மருந்து மட்டும் கூட வாங்கிக்கலாம். இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு டோர் டெலிவரி கொரியர் பண்ணி தான் 500 ml 370 ரூபா, 200 ml 150 ரூபா. இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் சேரணும் நோக்கத்தில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்குற அனைத்து டாக்டர்ஸ்களும் சேர்த்தேன் மக்களாக டாக்டர்ஸ் இந்த மருந்துகள் அனைத்துமே நாங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்குற மாதிரி டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம். குறைபாடுகள் இருந்தாலும் நிறைய கண்டு இந்த மருந்தை நாங்கள் இந்த மாதிரி மருந்து தயார் பண்ணுறதை மக்களுக்கு வேண்டி சேர்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து மக்களாகிய நீங்களும் டாக்டர்ஸ் பெருமக்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்து எங்கள் கம்பெனியில் வர்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். வணக்கம்.